ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சுதா கிரியேஷன் அண்ட் விலாகில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சன் கிளீனிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் டெய்லியும் கிச்சனை எப்படி நீட்டாக வச்சுருக்கேன், எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோதுமை தோசை தான் சுட்டுட்ருக்கேன் பாப்பாவங்களுக்கு. நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நைட்டு தான் இந்த மாதிரி க்ளீனிங்கெல்லாம் ஃபுல் க்ளீனிங்கு நான் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சி வேலை பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். சுறுசுறுப்பாகவும் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சிங்க்கு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணாமையே வச்சுருந்தோன்னா மார்னிங் எந்திரிச்சு வேலை பார்க்குறக்கு நம்மளுக்கு சுறுசுறுப்பே வராது. அந்த இன்ட்ரெஸ்ட்டே சமைக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே வராதுன்னு சொல்லுவேன். எனக்கும் அப்படி தான் இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன், சரி நம்ம நைட்டேவும் எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டோம்னா மார்னிங் காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சு குக்கிங் வேலையெல்லாம் சீக்கிரமே முடிச்சிட முடியும். நான் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சிருவேன். 7:30க்குள்ளேயும் சாப்பாட்டு வேலை எல்லாருமே முடிஞ்சிடும். சாப்பாட்டு வேலைன்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு, குழம்பு எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் சிங்க்கில் இருக்க பாத்திரமும் கூட கழுவிடலாம். அந்த 7:30 மணிக்குள்ளே சிங்க்கில் இருக்க பாத்திரம் முதற்கொண்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறது முதற்கொண்டு எல்லாமே கழுவி வச்சிடணும். இன்க்ளூடிங் எல்லாமே அதில் அடங்கிடும். அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைக்கும். அதனால தான் நான் நம்ம நைட்டு கஷ்டப்பட்ட ஒரு ரிசல்ட்டு தான் நம்மளுக்கு மார்னிங்கில் சீக்கிரமே எந்திரிக்கிறதுல ஒரு இதே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு சுறுசுறுப்பும் நம்மளுக்கு இதனால தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு சீக்கிரமே அனுப்பிடலாம். அவங்களுக்கும் ஃப்ரீயாக, அவங்களுக்கும் டென்ஷன் இல்லாமல் எப்படி ஸ்கூலுக்கு கிளம்பிருவாங்க. ஆமாம், சில பேர் வீட்டில் நிறைய வேலை இருந்ததுன்னா குழந்தைங்கள திட்டிகிட்டே இருந்தோம்னா அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுல ஒரு என்ன அம்மா திட்டிகிட்டே நம்மளை ஸ்கூலுக்கு கிளம்ப வைக்கிறாங்க, அப்புறம் வச்ச இடத்துல வச்ச பொருள் இருக்காது, நம்ம தேடிகிட்டே இருப்போம். அதனால நம்ம எந்த பொருள் எடுத்தாலுமே அந்த பொருளை நம்ம எடுத்த இடத்துலையே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் நம்மளுக்கு முடிஞ்சு எங்கள் வீட்டு குட்டி பாப்பா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. எங்கள் வீட்டு குட்டி பூனைக்குட்டிக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டேன். கத்திகிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே இந்த ஸ்லாப்பில் நான் 2 பானை வச்சுருப்பேன். ஒரு குட்டி பானை ஒன்று, பெரிய பானை ஒன்று வச்சுருப்பேன். அதை எடுத்து கீழே வச்சுட்டு அதில் ஆக்சுவலாக தண்ணி இல்லை. நல்ல தண்ணி அதில் தான் வச்சுப்பேன். அதில் இல்லை. அதனால நான் கீழே எடுத்து வச்சுட்டு மேலே ஸ்லாப்பை நல்லா கழுவிப்பேன். இந்த மாதிரி ஸ்லாப் கழுவுறது பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு ஒருக்கா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன். ஃபுல் க்ளீனிங் தான் பண்ணுவேன். இப்படி நம்ம ஃபுல் க்ளீனிங் பண்ணுறதுக்கு தண்ணி ரொம்ப செலவாகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறத பொறுத்து தான். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம்னா தண்ணி வேஸ்ட்டாக தான் போகுமே ஒழிய நம்மளுக்கு க்ளீன் ஆகுமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, துணியை வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணோம்னா ஈஸியாக போயிடும். அப்புறம் நான் துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதை வச்சு தள்ளினாவே நம்மளுக்கு ஈஸியாக. ஆக்சுவலாக கிச்சன் ஸ்லாப்பை கழுவுறதை விட இங்கே இருக்க ஸ்லாப்பை கழுவுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லுவேன். நீட்டாக அழகாக தண்ணியெல்லாம் தள்ளுற மாதிரி வரும். ஜாலியாக நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டேவும் பாட்டு பாடிட்டேவும் வேலை பார்ப்பேன். மேக்ஸிமம் கிச்சனில் இருக்கும்போது சிங்கிங் தான். பாட்டு பாடிட்டே வேலை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் வீட்டில் மோட்டிவேஷன் சாங் தான் கேட்பேன். மேக்ஸிமம் பொண்ணுங்க பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் சாங் கேட்டேவும் கிச்சனில் வேலை செஞ்சு பாருங்கள். தனி ஃபீல் வரும், ஒரு எனர்ஜி வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் நான் பானையெல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கு ஆக்சுவலாக தண்ணி எங்களுக்கு 2 நாளாக வரல. வந்ததுக்கப்புறம் நாங்கள் பிடிச்சி ஊற்றிக்குவேன். பிடிச்சி ஊற்றுனதுக்கப்புறமும் குடத்தையும் இந்த மாதிரி தான் கழுவி வச்சுப்பேன்.
அதை வந்து கழுவி வச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் பிடிச்சது தண்ணி வந்து காலி ஆக ஆக தான் நான் வந்து தண்ணியே ஊற்றி வைப்பேன். கழுவிட்டு தான் ஊற்றி வைப்பேன். அப்படியே அதிலேயே ஊற்றினோம்னா அந்த கடைசியில் இருக்க வண்டல் வந்து அப்படியே தங்கி நின்றும். அதனால நம்மளுக்கு வந்து அதிகமாக பாக்டீரியாஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எப்போ தண்ணி தீர்ந்தாலும் கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சோம்னா அது வந்து நல்ல சுத்தமான குடிநீராக அப்படியே இருக்கும். சளி பிடிக்காது அவ்வளோ சீக்கிரம். மழை காலத்தில் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி பானையில் வந்து சின்ன பானைகளில் வந்து சுடு தண்ணி வந்து காய வச்சு கொதிக்க வச்சு ஆற வச்சு ஊற்றி வச்சிட்டோம்னா நம்ம ரெகுலராக நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு தான் நான் வந்து சின்ன ஒரு பானையும் பெரிய ஒரு பானையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். கிச்சன் க்ளீனிங்க்கு வந்தாச்சு. இப்போ நான் அங்கே இருக்க எல்லா பொருளும் மேக்ஸிமம் ஓரத்தில் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போனா தான் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறக்கு சௌகரியமாக இருக்கும். அது மாதிரி தான் பக்கத்தில் இருக்க எல்லாத்துலேயுமே நான் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறக்கு ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியேவும் நம்ம சோப்பு தண்ணி இருக்குது பார்த்திங்களா, நம்ம கழுவுறக்கு பாத்திரம் கழுவும் போது எப்போயுமே கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் நம்ம வந்து அந்த மஞ்சியை வச்சு தேய்ச்சி கழுவுவோம். அப்போ வந்து அதில் தண்ணி இருக்கும். நான் வந்து அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றியே வச்சுப்பேன். அந்த தண்ணி எடுத்து தெளித்து விட்டோம்னா அந்த கிச்சனில் அந்த அடுப்பில் இருக்க ட்ரையான பகுதியெல்லாம் ஊறிடும். அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து அது மாதிரி தான் தண்ணி வந்து தெளித்து விட்டுட்டேன். சோப்பு தண்ணி வெறும் தண்ணியும் தெளிக்கலாம். மேக்ஸிமம் சோப்பு தண்ணி சேர்த்து தெளிக்கும்போது எண்ணெய் பிசுக்கு இருந்தால் சீக்கிரம் போயிடும். நமக்கு வந்து அதிகமாக வேலை இழுக்காது. அது மாதிரி தான் நான் தெளித்து க்ளீன் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா சாஃப்டான மஞ்சி இருக்குல்ல, ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு தேய்க்கிறேன். தேய்ச்சிட்டு ஒரு சைடு வந்து நான் ஒரு துணி வச்சுக்கிறேன் துடைக்கிறதுக்கு. சுத்தமான துணி எடுத்து நம்ம துடைச்சி மறுபடியும் அதை தண்ணியில் தொட்டு தொட்டு கழுவி அலசி நம்ம புழிஞ்சு துடைச்சோம்னா நீட்டாக வரும். அது மாதிரி தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் மஞ்சி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம அந்த சில்வர் டைப்பில் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம தேய்ச்சோம்னா அங்கே இருக்க கரை, அதுவும் இல்லாமல் தண்ணி சாப்பாட்டிலேருந்து வடிகிற தண்ணி அதெல்லாம் அப்பப்போ நம்ம துடைச்சிருவோம். ஆனால் நம்ம இவ்வளோ சுத்தமாக துடைப்போம்னு பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்கிறதுனால, நம்ம அந்த அவசரத்தினால நம்ம அவ்வளோ சீக்கிரம் சுத்தமாக நம்மளால துடைக்க முடியாது. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல் க்ளீனிங் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக துடைக்க முடியும். அப்போ நம்ம சில்வர் மஞ்சி எடுத்து துடைச்சோம்னா தான் அந்த துருவே பிடிச்சிரும். சொல்லப்போனால் அந்த இடத்துல மேக்ஸிமம் எனக்கு அப்படி தான் துருக்கரையே பிடிச்சிரும். நம்ம என்ன தான் துடைச்சாலும் அந்த ஈரம் வந்து அங்கேயே இருக்க துரு பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சில்வர் மஞ்சியில் வச்சு தேய்ச்சி நல்லா தண்ணி தொட்டு துடைச்சிட்டு ட்ரையான கிளாத் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம துடைச்சோம்னா நீட்டாக போயிடும். இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு சுத்தமாகவே நல்லாவே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அடுப்புக்கு கீழே வந்து ஈரமாக இருக்கும். அதை வந்து நம்ம அடுப்பை தூக்கிட்டு நல்லா ட்ரை பண்ணி துடைச்சோம்னா தான் கீழே வந்து பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா அடுப்பு வந்து சீக்கிரம் போயிடும்னு சொல்லுவோம். நம்ம வந்து இதெல்லாம் பண்ணும்போது ரெகுலேட்டர் வந்து ஆஃப் பண்ணி தான் இருக்கணும். நம்மளுக்கு வந்து சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. நம்ம ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன தான் மூவ் பண்ணாலும் கேஸ் அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. நம்ம வந்து மேக்ஸிமம் ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிகிட்டே கிச்சன் க்ளீனிங் பண்ணுறது பெஸ்ட்டான ஒரு இது தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம நைட்டு எல்லா ஒர்க்கையும் முடிக்கும்போது ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.